ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டாப் 80 கொஷின்ஸ் ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்றா பார்த்துடலாம். எல்லாமே முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க, ஓகேங்களா? R21 மேட்ரிக்ஸ் எம் தடுப்பூசி எந்த நோய்க்காக வழங்கப்படுகிறது? ஸோ இது எந்த நோய்க்காக வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியா, ஓகேங்களா? மலேரியா மேட்ரிக்ஸ் எம் இல்லைனா R21 அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். விண்வெளியில் அமைந்த பல் அலைநீள ஆய்வகமான ஆஸ்ட்ரோசாட் என்ற ஆய்வகத்தினை தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஆஸ்ட்ரோசாட் அப்படின்ற ஒரு ஆய்வகத்தினை தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்னா இஸ்ரோ, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளை நடத்தின மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நடத்தினாங்க. ஸோ அதில் வின் பண்ண சாம்பியன்ஷிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருன்னா மகாராஷ்டிரா, ஓகேங்களா? அவங்க தான் ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு. 2வது பிளேஸில் தமிழ்நாடு இருந்துச்சு. 3வது பிளேஸில் ஹரியானா இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டியில் இந்த வருஷம் 2024 புதுசாக எடுத்துகிட்டு வந்த ஒரு விளையாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், ஓகேங்களா? இதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யுவா ஐ முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? யுவா ஐ அப்படின்னாலே செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யுவா ஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பெருநிறுவனங்கள் கடன் அட்டைகளை அறிமுகப்படுத்திய வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் வங்கி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெருநிறுவனங்களுக்கு கடன் அட்டைகளை, அதாவது ஏடிஎம் கிரெடிட் கார்டு, ஓகேங்களா? கடன் அட்டைனா அது கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்திய வங்கி எதுனா இண்டஸ்இண்ட், ஓகேங்களா? இண்டஸ்இண்ட் வங்கி தான். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவின் முதல் கைரோப்டர் வான் சுற்றுலாவினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், ஓகேங்களா? கைரோகாப்டர், ஓகேங்களா? கைரோகாப்டர், ஹெலிகாப்டர் மாதிரி கைரோகாப்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைரோ அப்படின்னாலே உத்தரகாண்ட், ஓகே? அது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ள மாநில அரசு எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஐ சிட்டி, ஓகேங்களா? எந்த மாநில அரசு திட்டமிட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், ஓகேங்களா? யூபி தான் செயற்கை நுண்ணறிவு ஃபஸ்ட்டு ஏஐசிடி செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரேம்ப் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ரேம்ப் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு முன்னேற்றம், அதாவது சிறு குறு தொழில் செய்வாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் இந்த ரேம்ப் திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு, ஓகே? நெக்ஸ்ட் பாருங்கள். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா நீனா சிங், ஓகே? தொழில்துறை பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யாருன்னா நீனா சிங், ஓகே? நெக்ஸ்ட் பாருங்கள். பிஎம் கிசான் திட்டத்தின் பயனாளிகளை அதிக எண்ணிக்கையில் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ கிசான் திட்டம் அப்படின்னாலே இது எது கிசான் திட்டம் எது தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு, ஓகேங்களா? இந்த திட்டத்தை அதிக எண்ணிக்கையில் பயனாளிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான், ஓகே? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் இருந்து அதிக அளவில் இரும்பு தாதுவை கொள்முதல் செய்யும் நாடு எது அப்படின்னா சீனா தான் அதிக அளவில் இரும்பு தாதுவை கொள்முதல் பண்ணுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தற்போது இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா குஜராத், ஓகேங்களா? குஜராத் தான் பெட்ரோலிய தலைநகர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். வளர்ந்து வரும் நாடுகளின் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய போவதில்லை என்று அறிவித்துள்ள நாடு எதுனா அர்ஜென்டினா. பிரிக்ஸ் மாநாடு வருஷம் நடக்கும். அதில் இந்த பர்டிகுலர் நாடு நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்ட்டு சொன்னது அர்ஜென்டினா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 2023 ஆண்டில் அதிக பங்கு சந்தை முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா தான் மும்பை இருக்குது, மும்பையில் தான் பங்கு சந்தையெலாம் வரும். அப்போ அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மகாராஷ்டிரா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது யாருன்னா அரவிந்த் பனகாரியா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா? 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர்
அரவிந்த் பணக்காரியா? ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கே திறக்கப்பட்டிருக்குன்னா மதுரா. ஓகேங்களா. அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி வந்து எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா மதுரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புல்லூர் சமணர் பள்ளி தொல்லியல் தலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா விருதுநகர். ஓகேங்களா. புல்லூர் சமணர் பள்ளி தொல்லியல் தலம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா விருதுநகர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீர்மூழ்கி கப்பலை வந்து கப்பல் சுற்றுலாவை வந்து அறிமுகப்படுத்தி உள்ள மாநிலம் எது அப்படின்னா குஜராத். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தின் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். நியோரா மேற்கு வங்காளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டெசர்ட் சைக்ளான் 2024 எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா இந்தியாவுக்கும் UAEன்னு சொல்லுவாங்க, ஐக்கிய அரபு அமீரகம். ஓகேங்களா. ஸோ டெசர்ட் சைக்ளோன் 2024 யாருக்கும் நடந்திருக்குன்னா இந்தியா மற்றும் UAE. ஓகேங்களா. ஸோ இந்த கூட்டு பயிற்சி இராணுவம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அதை நல்லா. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீர்மூழ்கி ஒளி இழை கம்பி வட இணைப்பு திட்டம். ஓகேங்களா. நீர்மூழ்கி ஒளி இழை கம்பி வட இணைப்பு திட்டம் எந்தெந்த பகுதிகளுக்கு இடையே துவங்கப்பட இருக்குன்னா கொச்சி லட்சத்தீவு. ஓகேங்களா. கொச்சி லட்சத்தீவுக்கு இடையே தான் இது வந்து தொடங்கப்பட இருக்கு இந்த திட்டம், இணைப்பு திட்டம், நீர்மூழ்கி இணைப்பு திட்டம். ஓகே. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர். ஓகேங்களா. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் வந்து என்னது? உதய்பூர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வட இந்தியாவின் முதல் தொழில்துறை சார் உயிரி தொழில்நுட்ப பூங்கா எங்கே திறக்கப்பட இருக்குன்னா ஜம்மு. ஓகேங்களா. முதல் எங்கன்னா வட இந்தியாவின் முதல் தொழில்துறை சார் உயிரி தொழில்நுட்ப பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா எங்கே திறக்க போகிறாங்கன்னா ஜம்முவில். நெக்ஸ்ட்டு கொங்கல் நகரம் தொல்லியல் தலம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர். கொங்கல் திருப்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற உள்ளதுன்னா உகாண்டா. அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு வந்து எங்கே நடக்குதுன்னா உகாண்டா. நெக்ஸ்ட்டு சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சுன்னா 2005 வந்து இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது, சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் அரசு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா தான் வந்து உலகிலேயே வந்து அதிக கால பதவியில் இருந்தாங்க, அரசு தலைவராக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புவி சுழற்சி தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா ஜனவரி 8. ஓகேங்களா. புவி சுழற்சி தினம். நெக்ஸ்ட்டு பிருத்வி விக்யான் திட்டம் எதனுடைய தொடர்புடையதுன்னா புவி கண்காணிப்பு. பிருத்வி விக்யான், பிருத்வினாலே புவி கண்காணிப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் உள்ள அதிக விபத்துக்கள் நடைபெறும் அனைத்து பகுதியிலையும் வரைபடமாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். எங்கெங்கெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வரைபடமாக வந்து மாற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயு எனப்படும் 100% மின்சார இருசக்கர வாடகை வாகன சேவை செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா அசாம். பாயு அப்படின்ட்டு ஒரு ஆப்பு. ஓகேங்களா. 100% வந்து மின்சார இருசக்கர வாடகை வாகனம். இதுக்கு இந்த ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண மாநிலம் எது அப்படின்னா அசாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது அப்படின்னா அரிட்டாப்பட்டி. ஓகேங்களா. பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் வந்து அரிட்டாப்பட்டி. நெக்ஸ்ட்டு உலகின் மிகப்பெரிய தோரிய இரும்பினை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. தோரியம் வந்து எங்கே அதிக அளவில் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு மவுங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தலம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர். மவுங்கூர். ஓகேங்களா. அதுவுமே எங்கே இருக்குன்னா திருப்பூர் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டுச்சுன்னா ஜனவரி 12 தான் வந்து உலக புலம்பெயர் தமிழர் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின்
46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து நடத்துகிறாங்க. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குதிரை ஏற்ற விளையாட்டுகளில் அர்ஜுனா விருது வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. குதிரை ஏற்ற விளையாட்டில் அதில் ஃபஸ்ட்டு முதல் இந்திய பெண் வீராங்கனை விருது பெற்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை யார் அப்படின்னா திவ்ய கிருதி சிங். ஓகேங்களா. திவ்ய கிருதி சிங். நெக்ஸ்ட்டு தமிழக கடலூர் பகுதியோட மொத்த நீளம் வந்து 1076 கிலோமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுண்ணாம்பு அடிப்படையிலான ட்ரையோடர்மா என்பது என்ன அப்படின்னா உயிரி பூச்சிக்கொல்லி. ஓகேங்களா. ட்ரைகோடர்மா என்பது வந்து உயிரி பூச்சிக்கொல்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்திய கடவுச்சீட்டு எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? இந்த கடவுச்சீட்டுனா அது பாஸ்போர்ட். ஓகேங்களா. அவங்க ஒரு இது நடத்தினாங்க. ஓகேங்களா. ஹென்லே இது வந்து கண்ட்ரி வந்து நடத்தினாங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவோட பாஸ்போர்ட் வந்து 80வது இடத்துல இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு டீல்ஸ் திட்டமானது எந்த பிரிவினருக்கு மென்பொருள் பயிற்சியினை அளிக்கிறது? எந்த பிரிவினருக்குன்னா ஆசிரியர்களுக்கு தான் வந்து இந்த டீல்ஸ் திட்டம் வந்து பயிற்சி அளிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024ஆம் ஆண்டின் முதல் புயலான அல்வா க்ரோ. ஓகேங்களா. அல்வா ரோ எந்த இடத்தில் கரையை கடந்தது அப்படின்னா மடகஸ்கர். ஓகேங்களா. மடகஸ்கரில் தான் வந்து முதல் புயல் என்னன்னா அல்வா ரோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா பி. சண்முகம் அவர்களுக்கு தான் வந்து தமிழகத்தின் அம்பேத்கர் விருது வந்து வழங்கப்பட்டுச்சு, பி. சண்முகம் அவர்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2023ஆம் ஆண்டிற்கான சர்வேஸில் தூய்மையான உள்ளாட்சி அமைப்பாக முதலிடம் பெற்றுள்ள நகர பஞ்சாயத்து எது அப்படின்னா கீழ்வேலூர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 45வது கொஷின் பாருங்கள், பனி சிறுத்தை IUCN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து வழங்கியுள்ள பாதுகாப்பு அந்தஸ்து எது அப்படின்னா எளிதில் பாதிக்கக்கூடிய இனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த பனி சிறுத்தையை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2005-6ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் பல பரிமாண வறுமை என்ற தலைப்பினை ஒரு விவாத கட்டுரையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா நிதி ஆயுக். ஓகேங்களா. 2005-6லேருந்தே வந்து இவங்க தான் வந்து இந்த கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதயம் காப்போம் முன்னெடுப்பானது எப்பொழுது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2023 இதயம் காப்போம். நெக்ஸ்ட்டு ஆல்கஹாலில் இருந்து ஜெட் விமான எரிபொருள் தயாரிக்கும் இந்தியாவின் முதல் சோதனை தொழில்நுட்ப திட்டம் எங்கே வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா பூனே. ஓகேங்களா. ஆல்கஹாலில் இருந்து ஜெட் விமானத்துக்கு வந்து எரிபொருள், ஓகேங்களா, பெட்ரோல் வந்து தயாரிக்கிறாங்களாம். அந்த திட்டத்தோட அந்த சோதனை திட்டம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பூனேயில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிளாக் கோல்டு என்ற நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு ஆப்ரேஷன் பிளாக் கோல்டு அப்படின்வாங்க. எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் பிளாக் கோல்டு அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு G77+ சீனா அமைப்பின் 3வது தெற்கு உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா கம்பாலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜெனுட்டி என்னும் செவ்வாய் கிரக ஆய்விற்கான ஹெலிகாப்டர் ஆனது எந்த நிறுவனத்தினால் ஏற்பட்டதுன்னா நாசா. ஓகேங்களா. செவ்வாய் கிரகம் நாசா. ஓகே. நெக்ஸ்ட்டு IUCN பட்டியலில் வெள்ளை காண்டாமிருகத்தின் பாதுகாப்பு அந்தஸ்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அழிந்து போன இனம். ஸோ ஒயிட் ரைனோசரஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்ட்டு அந்த IUCN பட்டியலில் வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2024ஆம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி நடத்த உள்ள மாநிலம் வந்து லடாக். ஓகேங்களா. 2024 வின்டர் கிலோ போட்டி வந்து நடத்த உள்ள மாநிலம் எது பார்த்திங்கன்னா லடாக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பின்வருவனற்றில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட 5 ராம்சர் ஈரநிலங்கள் பட்டியலில் இடம்பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டு தான் இருக்கிறதுலையே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக ராம்சர் ஈரநிலங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து ரீசெண்டாக வந்து 5 ராம்சர் சைட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. அதில் வந்து இந்த 3மே இருக்குது. ஓகேங்களா. அதாவது அங்கசமுத்ரா பறவைகள் வளங்காப்பு சரணாலயம்,
அகநாசினி சலங்க கழிமுகம், அதுக்கப்புறமா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், இது 3மே இருக்குது. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் இல்லை. இன்னும் மற்ற 2 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகடிக்கேரே பாதுகாப்பு காப்பகம், அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்கோட் ஷாலா ரிசர்வ் காடுகள். இந்த 5ம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்ட ராம்சார் சைட்ஸ். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாலை பாதுகாப்பிற்காக சதக் சுரக்யா படையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். சாலை பாதுகாப்புக்காக. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீலோ இண்டியோ இளையோர் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியல் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்மைல் திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநர் சமூகம்ன்றவங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்மைல் திட்டம். இதில் 2 பேருமே வருவாங்க, திருநங்கையும் வருவாங்க, திருநங்கை நம்பிகளும் வருவாங்க. சரிங்களா, அதுதான் திருநர் சமூகம். நெக்ஸ்ட்டு, உலகிலேயே முதல் முறையாக குழந்தைகளுக்கான மலேரியா தடுப்பூசி வழங்கீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னா கேமரூன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின்வருபவர்களுள் 2024ஆம் ஆண்டுக்கான ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சிங். அதாவது 2024ஓட ஏஷியா சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இந்தியர் யாருன்னா மான்சிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிசிசிஐ அமைப்பு, அதாவது கிரிக்கெட் சார்ந்த ஒரு கொஷினு. 2024ஆம் ஆண்டிற்கான திலீப் சர்தேசாய் அப்படின்ற ஒரு விருதை யார் கொடுத்துருக்காங்கன்னா அஸ்வின் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வைபவ் புத்தாய்வு மாணவர் திட்டத்தினை பயனாளிகளோட யார் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வைபவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் வனங்காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா அசாம். அசாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கழுகுமலை குடைவரை கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி. ஓகே, நெக்ஸ்ட்டு, தொடர்ந்து 6வது நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர். நல்ல கொஷின் நோட் பண்ணுங்கள். முதல் நிதியமைச்சர் யாருன்னா மொராஜி தேசாய். செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பசுமை எரிபொருள் கூட்டணி இந்தியா முன்னெடுப்பினை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது அப்படின்னா டென்மார்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, உலக பொருளாதார மன்றத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கே நடக்க போகுது அப்படின்னா டாவோஸ். ஓகே, பொருளாதார மன்றத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான கூட்டம். ஓகேங்களா, வருடாந்திர கூட்டம் டாவோஸ். சர்வசக்தி நடவடிக்கையின் நடத்திய படைப்பிரிவு ஆப்ரேஷன் சர்வசக்தி எதுக்கு எந்த படைப்பிரிவுனா இந்திய தரைப்படை. ஓகேங்களா, இந்தியன் ஆர்மி. நெக்ஸ்ட்டு, பெஞ்ச் புலிகள் வளங்காப்பக இரவு வான்வெளி பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆலம்பாடி, மேல்வாலை மற்றும் செத்தவாரை ஆகிய கிராமங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா விழுப்புரம். ஓகேங்களா, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள்னாலே என்னது விழுப்புரம். ஓகேங்களா, உலகிலேயே மிக உயரமான பிஆர் அம்பேத்கர் சிலை எங்கே திறக்கப்பட்டுச்சுன்னா விஜயவாடா. நம்ம சிஏ ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவுரங்கசீபுடனான உரையாடல்களை என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் அப்படின்னா சாரு நிவேதிதா. அவுரங்கசீப்பான உரையாடல்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினது யாருன்னா சாரு நிவேதிதா. நெக்ஸ்ட்டு, 2023ஆம் ஆண்டு ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா 93வது. ஓகேங்களா, அதாவது கரப்ஷனில் ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 93வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. உலக சதுப்பு நில தினம் எப்போ இது பண்ணுறாங்கன்னா அனுசரிக்கப்படுதுன்னா February 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம். இதுவும் நம்ம சிஏ ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, வடகிழக்கின் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம்.
வடகிழக்கின் முதல் யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை. ஓகேங்களா. சமீபத்திய பாட்னா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையதுன்னா வலசை போகும் பறவைகள் வளங்காப்பு, மைக்ரேஷன் ஆகக்கூடிய பேர்ட்ஸ் பற்றின ஒரு இது பற்றி தான் வந்து பாட்னா பிரகடனம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கர் இணையதளம் எதனுடைய தொடர்புடையதுன்னா குழந்தை கடத்துதலை தடுத்தல், கர். ஓகேங்களா. கர் இணையதளம், அது ஒரு வெப்சைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிலவில் மின்சாரம் தயாரிக்கும் சிறிய அணு உலையை அமைக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம் எது அப்படின்னா நாசா. நிலவில் மூணில் வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்காக, சரிங்களா, நாசா. நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2024 ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் எது அப்படின்னா நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. இதுவுமே வந்து நான் சிஏ ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஆக மொத்தம் நம்ம 80 இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தோம். எல்லாமே முக்கியமானது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி வந்து இந்த 20 மினிட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கிறேன். நன்றி.